ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா கும்பராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஆகஸ்ட் 2ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் உண்டாகுமா, கடந்த சில காலங்களாக ஏற்பட்ட அந்த ஒரு பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மீண்டும் தொடரப்போகிறதா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா புதுவிதமான விஷயங்களானது இவர்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுதா, வரப்போகக்கூடிய நாட்களை பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி நேயர்கள் எப்படி எதிர்கொள்ள போகின்றார்கள், இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை கும்பராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க இந்த பெல்லைக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். கும்பராசிக்காரர்களே, இந்த மாதத்தில் திட்டமிட்டபடி காரியங்களை செய்து நீங்கள் முடிப்பீர்கள். அதே போல் பணவரவானது உங்களுக்கு தாமதப்பட்டாலும் கையில் இருப்பானது இருக்கக்கூடும். வேலை தவறி சாப்பிட வேண்டியத ஒரு சூழ்நிலைகள் உண்டாகுங்க. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலைகள் என்னவோ அந்த வேலையை மட்டும்தான் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு வருவீங்க. சாப்பாட்டில் கூட பார்த்திங்கன்னா கவனத்தை செலுத்த மாட்டீங்க, அந்த வேலையில் தான் மும்முரமாக இருப்பீங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த நேரத்திற்கான உணவை பார்த்திங்கன்னா உங்களால் எடுத்துக்கொள்ள முடியாமல் போகும். ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தணும். நம்ம எந்த நேரத்தை சாப்பிட்ணுமோ அதை பார்த்திங்கன்னா சரியான முறையில் எடுத்துக்கணும். அதன் பின்பு தான் பார்த்திங்கன்னா மற்ற வேலைகளை நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமைகள்லாம் உங்களுக்கு உண்டாகும். அதற்கு இடம் தராமல் பார்த்துக்கோங்க. முக்கியமான பணிகளானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாமதமாகவே நடக்க ஆரம்பிக்கும். வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருப்பது நல்லதுங்க. உடல் ஆரோக்கியங்களானது அடையும், மனதில் மகிழ்ச்சியானது உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் அடைவார்கள். எதிர்பார்த்த ஆர்டர்களானது சேருங்க. பங்குதாரர்களிடம் இருந்து வந்த சச்சரவுகளானது உங்களுக்கு நீங்கும். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாகவே பார்த்தீங்கன்னா உழைக்க வேண்டியதாக இருக்குங்க. உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறுவார்கள். சக ஊழியர்களினுடைய ஆதரவானது இருக்குங்க. மேலிடத்தினுடைய கனிவான பார்வைகளானது உங்களுக்கு விழும். குடும்பத்தில் பிள்ளைகளால் பெருமையானது உண்டாகுங்க. அவர்களினுடைய நலனுக்காக நீங்கள் பாடுபடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது உண்டாகும். சகோதரர்களுடைய நலனில் அக்கறையை காட்டுவீர்கள். மனதில் துணிச்சலானது ஏற்படும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். அதே போல் பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது பெண்களுக்கு முக்கியமான வேலைகளில் தாமதங்களானது உண்டாகுங்க. வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது சிறந்தது. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றங்கள் காண கூடுதலாகவே பார்த்தீங்கன்னா உழைக்க வேண்டியதாக இருக்கும். எதிர்பார்த்த உதவிகளானது கிடைக்கக்கூடுங்க. போட்டிகளில் பரிசுகளை பார்த்தீங்கன்னா அள்ளுவீர்கள். அரசியல் துறையினருக்கு பணப்புழக்கங்களானது அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றிகரமாகவே பார்த்தீங்கன்னா முடியக்கூடுங்க. மதிப்பும் மரியாதையும் சிறப்படையும். செல்வாக்கானது ஓங்குங்க. நட்பு வட்டாரத்தில் குதூகலங்களானது ஏற்படும். கலைத்துறையினர்களுக்கு எதிர்பார்த்தபடி இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அமையக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். திட்டமிட்டபடி பார்த்தீங்கன்னா காரியங்களை நீங்கள் சாதித்து கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக இருந்த அந்த பிரச்சனைகளுமே நீங்கும். மனதில் உற்சாகங்களானது பிறக்கக்கூடும். அதேபோல் உங்களுடைய தொழில் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது தொழில் வியாபாரங்களானது இப்பொழுது நன்கு நடக்குங்க. தேவையான உதவிகளுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். வாடிக்கையாளர்களினுடைய தேவையை அறிந்து பொருட்களை பார்த்தீங்கன்னா அனுப்பி அவர்களினுடைய நன்மதிப்பை நீங்கள் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு திறமையாகவே பணிகளை செய்து முடித்து நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல பெயரை பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியானது பெருகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகளானது தீரக்கூடுங்க. பிள்ளைகள் விரும்பக்கூடிய பொருட்களையுமே வாங்கி கொடுத்து அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்வீர். வீடு வாகனம் போன்றவற்றை வாங்குவது புதுப்பிப்பது போன்றவற்றில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு இழுபறியாக இருந்த வேலைகளானது சாதகமாகவே நடந்து முடியும். மனம் மகிழும்படியான சம்பவங்களானது நடக்குங்க. கலைத்துறையினர்களுக்கு மிகவும் அனுகூலமான காலங்கள் இது அப்படின்னு சொல்லலாம். வாய்ப்புகளானது உங்களுக்கு குவியக்கூடும்.
புத்திசாதுரியத்துடன் கையாள்வதனால லாபமான ஒரு காலமாக அமையக்கூடிய வாய்ப்புகளானது உண்டுங்க. அரசியல்வாதிகளுக்குமே இனிமையான செய்திகளானது தேடி வரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவிகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய நண்பர்களால் தேவையில்லாத பிரச்சனைகளானது உண்டாகும். அதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால கவனமுடன் இருப்பது நல்லது. மாணவர்கள் சக மாணவர்களை பார்த்தீங்கன்னா அனுசரித்து செல்வது நன்மையை தரும். கல்வியில் ஆர்வங்களானது உண்டாகும். அதே போல உங்களுடைய ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரித்து வருகின்றார். அதனால பொருளாதார பற்றாக்குறைகளானது உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. குடும்ப சுமைகளானது அதிகரிக்கக்கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. உடல் நலத்திலும் சிறு சிறு தொல்லைகளானது ஏற்பட்டாலும் 7.5 சனியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப சனியினுடைய ஆதிக்கங்களானது நடைபெறுகிறது. எனவே உங்களுடைய குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடுங்க. பிள்ளைகளினுடைய கல்யாண கனவை நினைவாக பார்த்தீங்கன்னா நினைவாக்க நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்துமே பலன் தரக்கூடிய வகையில் அமைய போகிறது. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வத்தை காட்டுவீங்க. அதே போல் உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா இப்பொழுது சனி வக்ரம் பெற்றிருப்பதனால நீங்கள் சனி பகவானை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் வழிபடுவது சிறந்தது. அது உங்களுக்கு வாழ்க்கைக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை உருவாக்காமல் இருப்பதற்காக இந்த வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு நன்மைகள் இல்லாவிட்டாலுமே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெரிதான பாதிப்புகள் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது குருவினுடைய இணைவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே போல் நீங்கள் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா இப்பொழுது பார்த்தீங்கன்னா புதிய வேலைகள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த 2 கட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்குமே நல்ல வேலை வாய்ப்புகளானது உண்டு. கொஞ்சம் நீங்கள் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வேலைகள் கிடைக்கும். அதே சமயம் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களால் அதாவது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கக்கூடிய யோகங்களானது ஏற்படுங்க. ஒருத்தர் மட்டும் சம்பாதித்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தை நடத்திட்டு வந்திருப்பீங்க. போதிய வருமானங்களும் இருந்திருக்காது. இருந்தாலும் அதனையும் சமாளித்து வந்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அந்த நேரங்கள்லாம் கடந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் 2 பேர் 3 பேர் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யோகங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்திருக்கு. இதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. தொழிலில் பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை பார்த்தீங்கன்னா இணைத்துக்கொள்ள நீங்கள் முன் வருவீர்கள். அரசியல் களத்தில் இருக்கக்கூடியவர்களுக்குமே நல்ல ஒரு பொறுப்புகளானது கிடைக்கக்கூடும். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வங்களானது இப்பொழுது பூர்த்தியாகும் அப்படின்னு தான் சொல்லணும். பாக பிரிவினைகள் சுமூகமாகவே முடிந்து உங்களுக்குரிய பங்கானது கைக்கு சேரும் அப்படின்னு சொல்லலாங்க. கட்டிடம் கட்டுவது கட்டிடம் வாங்குவது பற்றிய சிந்தனைகளானது அதிகரிக்கக்கூடும். 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு செல்லும் பொழுது உடன்பிறப்புகளினுடைய ஒத்துழைப்புகளானது கிடைக்கக்கூடுங்க. கடன் சுமைகளானது படிப்படியாகவே குறைய தொடங்கும். எதிர்காலங்கள் பற்றிய மன பயங்களானது அகலக்கூடுங்க. வியாபார போட்டிகளுமே பார்த்தீங்கன்னா விலகக்கூடும். அதேபோல் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை இப்பொழுது சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சியானது கைகூடி வரும். உடன்பிறப்புகளினுடைய இல்லங்களில் நடைபெறக்கூடிய திருமணங்களை நீங்கள் முன்னின்று பார்த்தீங்கன்னா இப்பொழுது நடத்தி வைப்பீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுடைய கருத்துக்களை பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்வார்கள். கடமையை செவ்வன செய்து வெற்றி காணக்கூடிய நேரங்கள் இது. கடல் தாண்டி சென்று பணிபுரிய நினைப்பவர்களுக்கு அது கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாங்க. அதேபோல் இந்த நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீச்சம் பெறக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலே இப்போ பயணிக்க இருக்கிறாரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இப்போ 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் அப்படிங்கிறதுனால இவர் பார்த்தீங்கன்னா நீச்சம் பெறுவது உங்களுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய தாயினுடைய வழி ஆதரவானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடும். பெற்றோர்களினுடைய ஆதரவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். குடும்ப பிரச்சனைகள் மீண்டும் தடை தூக்குங்க. எதிலுமே ஒரு நிலையான ஈடுபாடானது உங்களுக்கு இருக்காது. உறவினர்களையும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நேரங்கள் இது. சொத்து பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா தடை தூக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக சொல்லப்படுது. உங்களிடையே துணிவும் தன்னம்பிக்கையும் குறைய ஆரம்பிக்கும். ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்க கூடுங்க.
வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இப்பொழுது பங்குதாரர்களால் நிறையவே தொல்லைகள் வந்து ஏற்பட்டுட்டு வந்துட்டு இருக்கும். அதையும் நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழல்கள் உண்டு. அதேபோல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு திறமைக்குரிய ஒரு அங்கீகாரங்களானது கிடைக்கக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்படி நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நிகழப்போகிறது.